கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை வைத்து, ஒரு வசனங்களை வைத்து நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உண்மையிலே நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகளோடு கூட இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எங்களிடத்துல ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்ற காரியம்லாம் தாங்கவே முடியல. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள். ஆனாலும் இந்த பிரேயர்ல கலந்து கொள்வது, அந்த வசனத்தை வைத்து குடும்பங்களுக்காக ஜெபிப்பது தான் எங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. ஒரு சகோதரி சொல்லும் போது, நீங்க ஜெபத்தை நடத்தும் போது அப்படியே தாண்டி அக்கறைக்கு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், ஒரு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை தாண்டி செல்ல கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளை தனியா விட்டுருவாரா? விடவே மாட்டார். நம்முடைய குடும்பத்தை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர்ப்போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆமென். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஒரு சவுண்டு, அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென். அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமழை பெய்தது. ஆமென். ஹல்லேலூயா. பெருமழையின் இரைச்சல் கேட்டாலே அடுத்தது தெரிந்தது, எலியாவுக்கு தெரிந்தது, ஒரு பெருமழை வரப்போகிறது. ஆமென். பெருமழை என்ன பெரிய காரியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம். ஒரு மழை பெய்யல, காற்றடிக்கல, வீடுகள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். சாரிபாத் ஊர்லலாம் பயங்கரமான பஞ்சம். ஆகாப் அரசாண்ட ஒவ்வொரு பட்டணங்களிலும் பஞ்சம், பல வருடங்கள் பஞ்சம், மழை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நேரத்துல தான் வேதத்துல பார்க்கிறோம், ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. யாருக்கும் நம்ப முடியல. இத்தனை வருஷம் பெருமழை பெய்யலையே, இனிமையா பெய்ய போகிறது, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதா, என்னுடைய குடும்பத்துல செழிப்பு வரப்போகிறதா என்கிறது போல அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அந்த இரைச்சலின் சத்தம் எலியாவுக்கு கேட்டது. ஹல்லேலூயா. உண்மையிலே பாருங்க, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. பெருமழையின் இரைச்சலின் சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும் அப்பான்னு கேட்க போறோம். எவ்வளோ காலம் போராட்டம், எவ்வளோ காலம் பிரச்சனை. ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டவரே இந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு அப்பா இஸ்ரவேல் தேசத்திலே பெருமழையின் இரைச்சல் கேட்ட பொழுது ஒரு பெருமழை பெய்ததப்பா. எல்லா தரித்திரங்களும், எல்லா பஞ்சங்களும் மாறினது ஆண்டவரே. அதே போல அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க அப்பா. எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே வறண்டு போய் வறட்சியாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் செழிப்பாக மாறும்படி ஆண்டவரே ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும் அப்பா. எத்தனை மக்கள் வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ராஜா. கர்த்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒரு பெருமழையின் சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கேட்கட்டும் அப்பா. ஒரு பெருமழை
பெய்யட்டும் ஆண்டவரே, பெரும் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. நன்மைகள் பொழியட்டும் அப்பா. நன்மையின் மாறி, நன்மையின் மழை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊற்றப்படட்டும். அதற்கான இரைச்சலின் சத்தம் இப்பொழுதே கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது. இந்த செயல் எங்கும் பெருமழை வேண்டுமே, இந்த செயல் எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி அடுத்த வசனம். இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பார்க்கிற ஒரு இரைச்சலின் சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணினதை பார்க்கிறோம். சீரியர் சமாரியாவை முற்றுகையிட்டு அவர்களுக்கு அங்க கொடிய பஞ்சம், ரொம்ப கஷ்டம், வெளியே போக முடியல, உள்ள இருக்க முடியல, அப்படி செத்து போயிருவோமாங்கிற நிலைமை, பிள்ளைகளை கூட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, முற்றுகை, பகைவருடைய முற்றுகை. இந்த நேரத்துல ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை பாருங்க. ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணினதினால, என்ன சத்தமாம்? ரதங்களின் சத்தம், குதிரைகளின் சத்தத்தையும் சீரிய இராணுவத்துக்கு கேட்கும்படி செய்ததினால இவங்க நினைச்சிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வர்றாங்க யுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாவற்றையும் போட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை முற்றுகை போட்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து முற்றுகை போட்டிருக்கிற சத்துருவுக்கு எதிராக ஆண்டவர் ஒரு சத்தத்தை, ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு அப்படி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். எவ்வளவு போராட்டங்கள், நிறைய பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களே, முற்றுகை போடப்பட்டு இருக்கிறார்களே, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்படலையே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிசாசின் கிரியையினால, சத்துருக்களினால ஒரு பக்கமும் முன்னேறி போக முடியல, முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, முற்றிலும் எங்களை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிறார்களே என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? குடும்பத்துல அவ்வளோ கஷ்டம், போராட்டம், சத்துருக்களால பயங்கரமான தொல்லை, என்னுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் யார் யாரை சிறைப்பிடித்த சத்துரு இருக்கிறானோ அவனுக்கு விரோதமாக இந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்கப்பட்டினால் போதும், எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு சத்துரு ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை சத்துரு முற்றுகை போட்டிருக்கிறானே, அவன் அப்படியே விட்டுட்டு போகும்படி ஆண்டவரே நம்முடைய இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எல்லா பக்கத்திலும் முற்றுகை போடப்பட்டு, சிறை பிடிக்கப்பட்டு, ஆண்டவரை கஷ்டத்தோடு, வேதனையோடு, பிள்ளைகளால, கணவனால, மனைவியால, குடும்பத்தினரால ஆண்டவரை
யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்துருக்களின் காதுகளில ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணுங்க அப்பா. உம்முடைய ரதங்களின் சத்தம் அவர்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. பொல்லாத மனிதர்களுடைய காதுகள்ல இந்த இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. எந்தெந்த சத்துரு யார் யாரை பிடித்து வைத்திருக்கிறானோ, எந்தெந்த அடிமைத்தனம் யார் யாரை பிடித்து வைத்திருக்கிறதோ, அப்படி அப்படியே விட்டுட்டு போகும்படி, அப்படி அப்படியே விட்டுட்டு போகும்படி இப்பொழுது ஒரு இரைச்சலின் சத்தம் ஆண்டவரை கேட்கட்டும் அப்பா. சத்துருக்கள் காதுகள்ல கேட்கட்டும் அப்பா. சத்துருக்கள் காதுகள்ல கேட்கட்டும் அப்பா. இப்பொழுதே அந்த இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் காதுகள்ல இந்த சத்தம் கேட்கட்டும். பொல்லாத சாத்தானின் காதுகள்ல இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் ஐயா. அவன் எல்லா பிடிகளையும் விட்டுட்டு, எல்லா காரியங்களையும் விட்டுட்டு, அந்த முற்றுகை போட்டு இந்த நிலைமையை விட்டுட்டு அவன் ஓடி போகட்டும் ஐயா. இருட்டோடே, இன்றைக்கு இருட்டோடே, இந்த இருட்டோடே, இந்த இரவில் தானே அவன் ஓடட்டும் அப்பா. அவன் ஓடட்டும் அப்பா. ரீகா ராபா ஷாகா லாபா தீகா ராபா. இந்த இரவு ஆண்டவரே ஒரு வெற்றியின் இரவு அப்பா. இந்த இரவு ஆண்டவரே ஒரு விடுதலையின் இரவப்பா. இந்த இரவு ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுகிற ஒரு இரவப்பா. இருட்டோடே, இந்த இருட்டோடே சத்துருக்கள் அப்படி அப்படியே விட்டுட்டு போகட்டும் அப்பா. ஓடி போகட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு இரைச்சலின் சத்தம் ஆண்டவரே கேட்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியின் ஆயத்தம் வென்றே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியின் ஆயத்தம் வென்றே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சூழை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூழை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமழையின் இரைச்சல் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், பெருமழை. ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் காதுகள்ல இந்த இரைச்சலின் சத்தம் கேட்டால் போதும், அவன் எல்லா பிடிகளையும் விட்டுட்டு அவன் ஓடி போவான். உண்மையிலே நான் ஜெபம் நடத்திட்டே இருக்கும் பொழுது அந்த இருட்டோடேங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல அதிகமாய் ஒரு பதியும்படி சொன்னார். ஆமென். உண்மையில இந்த இரவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி, விடுதலை. ஆமென். இந்த இரவுல உங்களுக்கு விரோதமான, குடும்பங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் காதுகள்ல ஒரு பெரிய இரைச்சலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென். ஒரு இரைச்சல் உண்டான பொழுது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து காணப்படலாம். ஒருவேளை இன்னைக்கு குடும்பத்துல பல விதமான பிரச்சனைகளினால ஒரே வீட்டுல இருந்தாலும் மனம் பிரிந்து காணப்படலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு இரைச்சல் உண்டானால் போதும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் இரைச்சல், ஆவியின் இரைச்சல் உண்டானாலே அசை உண்டாகும்.
ஆமேன். இதை நான் எப்படி எடுக்கிறேன்? நம்முடைய குடும்பத்திலே ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்கி எல்லா குடும்பத்துல பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக இணைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம், ஒரு அசைவு உண்டாக போகிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே இந்த இரைச்சலின் சத்தம் ஆண்டவரை கேட்கட்டும். உம்முடைய தீர்க்க தரிசன சத்தம், ஆண்டவர் உம்முடைய ஆவியின் சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா என்று கேளுங்க. கண்டிப்பா நம்முடைய குடும்பங்களிலே ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல், ஒரு சமாதானம், ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன்னைக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. பிரிந்து பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த இரைச்சலின் சத்தம், பரிசுத்த ஆவியானவராகிய உம்முடைய இரைச்சலின் சத்தம் எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும் அப்பா, கேட்கட்டும் அப்பா. அது நிமித்தம் எங்கள் குடும்பங்களிலே ஒரு அசைவு உண்டாகட்டும். அசைக்கப்பட முடியாதபடி கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையான இருதயமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, அசைக்கப்பட முடியாதபடி இருக்கிற ஸ்டபன் நேச்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, எதிர்ப்பின் ஆவிகள், அடமன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த அசைவு உண்டாகி ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எலும்புகள் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது போல தன் குடும்பங்களோட சேரட்டும் அப்பா. தங்கள் குடும்பங்களோட சேரட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு இரைச்சலின் சத்தம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கேட்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கேட்கட்டும் அப்பா. இப்படி ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகட்டும். தன் எலும்போட சேரட்டும் அப்பா. அதே போல பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஏற்ற துணையை, ஏற்ற எலும்புகளை ஒன்றாக இணைப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் குடும்பங்களிலே உண்டாகட்டும், செயல்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மறுபடியும் கேட்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும், அசைவு உண்டாகட்டும், ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதளவுல பிரிந்திருக்கிற குடும்பங்கள், சரீர பிரகாரமாகவே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் இணைக்கப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. எத்தனை வாலிப பிள்ளை, இளம் பிள்ளைங்க, திருமணமாகி இளம் பிள்ளைங்க ஆண்டவரே, திருமணமாகி தனியாக அம்மா வீட்லயும் ஆண்டவரே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது இறங்குங்க அப்பா. அந்தந்த வீடுகளில் எல்லாம் யார் யார் எங்களோடு ஜெபிக்கிறாங்களோ அந்தந்த வீடுகளில் எல்லாம் ஆண்டவரே இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. அவரவர்கள் ஆண்டவரே எலும்புகள் ஒன்றாக இணைக்கப்பட்டது போல குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். நாங்க திரும்ப திரும்ப ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும். இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறது. அக்னியின் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காற்றின் இரைச்சல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போம். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க
கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென், ஹalleluya. இங்க தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீதை வழி நடத்துகிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனியில ஒரு இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்பாய். கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பிப்போ, ஏனென்றால் பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஹalleluya. இந்த முசுக்கட்டை செடியின் இரைச்சல் யாருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம் இல்லையா? அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 3 முறை சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பா என்று சொன்னார். ஆனா அதே மாதிரி மறுதலிச்ச பொழுது சேவல் கூவுகிற சத்தம் கேட்டது. மற்றவங்களுக்கெல்லாம் அது ஏதோ ஒரு சத்தம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பேதுருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம். அதே மாதிரிதான் இந்த தாவீதுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், முசுக்கட்டை செடியின் நுனியில ஒரு இரைச்சலை நான் நீ கேட்கும்படி செய்வேன். அப்பொழுது நீ நினைச்சுக்கோ, கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், பெலிஸ்தரை முறியடிக்க போகிறார். அதற்காக கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பதை அறியும்படி எனக்கு ஒரு இரைச்சலின் சத்தம், ஒரு வழி நடத்துதலின் சத்தம் எனக்கு கேட்கணும் அப்பான்னு கேளுங்க. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள், நிறைய எதிரிகள், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் தேவையே. வழி நடத்தல் இல்லாவிட்டால் ஒன்னும் சாதிக்க முடியாதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி அந்த இரைச்சலின் சத்தத்தை எனக்கு கேட்கும்படி செய்யுங்கப்பா. எனக்கு வீட்டுல இருக்கிற வாக்குவாதத்தின் சத்தம், ஆண்டவர் வீட்டுல இறையிற சத்தம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உம்முடைய சத்தம் கேட்கட்டும், உம்முடைய இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. அது நிமித்தம் நான் அறிந்து கொள்வேன், சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் எனக்கு முன்னாக செல்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? இரைச்சலி சத்தம் கேட்கணும் அப்பா, அந்த வழி நடத்தலி சத்தம் எனக்கு வேணும்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருக்கணும் என்பதை நீங்க அறியணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த இரைச்சலி சத்தம் என் காதுகள்ல கேட்கட்டும். அன்னைக்கு தாவீதுக்கு கேட்டுச்சே, எனக்கு கேட்கணும் அப்பா. கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நடத்தப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சரியமைக்க, ஆண்டவரே எங்களுடைய வேலை ஸ்தலத்துல எங்களுடைய ஊழியத்தை செய்ய, சத்துருக்களுக்கு முன்பாக, விரோதிகளுக்கு முன்பாக எப்படி செயல்பட என்றெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு உம்முடைய இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற மற்ற இரைச்சலின் சத்தத்தை கேட்டு 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ப்பா. இனி அந்த சத்தங்கள் அல்ல, உம்முடைய சத்தம், உம்முடைய வழி நடத்துதலின் சத்தம், உம்முடைய முசுக்கட்டை செடியின் நுனியில கேட்கிற அந்த இரைச்சலின் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் அப்பா. எங்களை வழி நடத்தும்படி, சத்துருவை அழிக்கும்படி, எங்களுக்கு முன்பாக புறப்படும்படி நீர் ஆண்டவரே எங்களுக்காக அந்த சத்தத்தை கேட்க பண்ணுவீராக, கேட்க பண்ணுவீராக. யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே தங்களுடைய கரங்களை உயர்த்தி கேட்கிறார்களோ அவர்களோடு கூட பேசுங்க அப்பா. அவர்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்கப்பா. வழி நடத்துதலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. வழி நடத்துதலின் சத்தம் கேட்கட்டும் ஐயா. வழி இதுவே, இதுல நட அப்படிங்கிற ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளிலே விழட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய செவிகளிலே விழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு இப்பொழுது கரங்களை உயர்த்தி வீடுகளிலோ ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலோ டிராவல்லையோ எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய காதுகளிலும் இந்த சத்தம் கேட்கட்டும் அப்பா. இந்த சத்தம் கேட்கட்டும் அப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக சத்துருக்களை முறியடிக்கும்படி, நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி கர்த்தர் புறப்படுவீராக, புறப்படுவீராக, புறப்படுவீராக ராஜா. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன்.
வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கர்மேலின் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாம நடுங்கிடமோ அக்னி மழையாக பொழிந்திடுமே கண்மேல் மலையே ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாம நடுங்கிடமோ அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே தீ போல இறங்கணுமே அக்னிநாவாய் பதியணுமே கொடுங்காற்றாய் வீசணுமே ஆத்மநதியாய் ஒழுகணுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே